ஒரு ஜோதிடரை பாக்குறீங்க. அந்த ஜோதிடர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வடக்கு வாசல் வந்து மகர ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த மனை வந்து உங்களுக்கு வந்து மேற்கு திசை பார்த்து இருக்குது அப்படின்னா, அதாவது வெஸ்ட் ஃபேசிங்ல வந்து அந்த மனை இருக்குது அப்படின்னா, நீங்க வந்து அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து எங்க வைப்பீங்க அப்படின்னா, அந்த வீட்டினுடைய தலைவாசல் வந்து மேற்கு ஒட்டியது மாதிரி வடக்கு திசை பார்த்து வைப்பீங்க. அப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு பிழை ஏற்படும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு கார் பார்க்கிங் அமைக்கும் பொழுது அந்த வடமேற்கு திசை வந்து கட் பண்ணி நம்ம வந்து கார் பார்க்கிங் வைப்போம். அடுத்து தலைவாசல் வந்து தவறான நீச்ச பகுதியில வைப்போம். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ வந்து வடக்கு திசை பார்த்து ஒரு டோர் வைக்கணும், மெயின் தலைவாசல் வைக்கணும் அப்படின்னா, அந்த தலைவாசல் வந்து கிழக்கு பகுதி ஒட்டி வைக்கணும். அப்போ கிழக்கு பகுதி அப்படி சொல்லும்போது, மேற்கு திசை பார்த்த மனைக்கு கிழக்கு திசை ஒட்டுனது மாதிரி நீங்க வந்து வடக்க பார்த்த மாதிரி அந்த தலைவாசல் வச்சீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தலைவாசல் வந்து அந்த மனைக்கு பின்பக்கம் போயிடும். அந்த மனை அமைந்திருக்கிற பகுதியிலிருந்து பின்பக்கம் கிழக்கு திசை லாஸ்ட்ல போய் தான் நீங்க வந்து வீட்டுக்குள்ள வரணும். அப்போ இது மாதிரி ஒரு ஜோதிடர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரைபடம் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பை வந்து எந்த ஒரு வீட்டுக்காரங்களும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மேற்கு பார்த்த மனையா இருந்தா அந்த மனைக்கு வந்து உச்ச பகுதி எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வடக்கு ஒட்டினது மாதிரி மேற்கு திசை பார்த்து அந்த வாசல் வச்சாதான் அது சரியா இருக்கும். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து நிபுணரை பார்த்து நீங்க வந்து ஒரு நல்ல வரைபடம் வாங்கி நீங்க வந்து நிச்சயமா வீடு கட்டுங்க. உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான வரைபடம் வேணும் அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து வாஸ்துபடியான வரைபடம் வந்து நான் உங்களுக்கு அமைச்சு தரேன்.